ஹலோ வேர்ல்ட், அனைவருக்கும் வணக்கம். கோட்டோடைய ஸ்டோரி, விஜயின் கோட் ஒன்லைன் ஸ்டோரி இதாங்க. எதிர்பார்ப்பை எகிரி வைத்த வெங்கட் பிரபு என்ன நடந்துச்சு, என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்றது தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேக்ஸிமம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஒரு சப்ஸ்கிரைப் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்கு ஊக்கம் அளிக்கும். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். விஜய் வெங்கட் பிரபு கூட்டணியில் உள்ள கோட் திரைப்படம் செப்டம்பர் 5 திரையரங்கில் வெளியாக உள்ளது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த படத்தில் கதை என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் ரசிகர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த நிலையில் கோட் ஒன்லைன் ஸ்டோரி குறித்து இயக்குனர் வெங்கட் பிரபுவை வெளியிட்டதாக பேசிக்கிறாங்க. அதன் மூலம் கோட் படத்தின் விஜய் தரமான ஆக்ஷன் ட்ரீட் ரசிகர்களுக்கு காத்திருக்கிறதுனே சொல்லலாம். கோட் படத்தை நிஜத்திற்கும் நெருக்கமாகவும் பண்ண முயற்சித்திருக்கிறாங்களாம். இது சாட்ஸ் எனப்படும், சாட்ஸ்னா ஸ்பெஷல் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் என்ற அமைப்பை பின்னணியாக வைத்து உருவாக்கக்கூடிய ஒரு படம்னு சொல்கிறாங்க. அதன்படி அமைப்புடன் இணைந்து வேலை செய்யும் சாட்ஸ் குரூப் செய்த சம்பவம் ஒன்று மீண்டும் அவர்களுக்கு பிரச்சனையாக வந்து நிற்கிறது. அதனை அவர்கள் எப்படி எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் கோட் கதையோடைய ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. இந்த லீடை வைத்து கோட் படத்தின் முழு கதையும் கண்டுபிடித்து விட்டனர்கள் நெட்டிசன்கள். அதாவது என்னென்ன சொல்கிறாங்க, என்னென்ன கெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அப்பா விஜய் தனது குழுவினருடன் பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் ஆகியோருடன் இணைந்து ஒரு தீவிரவாத கும்பலை தேடுறாங்க. இது வந்து அப்பா விஜய் கூட இருக்கக்கூடிய ஒரு டீம். தமிழ்நாட்டில் குண்டுவெடிப்புகள் நடத்தி வரும் அந்த பயங்கரவாத அமைப்பின் தலைவராக இருப்பது மகன் விஜய் தானாம். அதாவது டபுள் ஆக்ஷன். அதில் இன்னொரு பார்த்திங்கன்னா மகன் தான் வந்து அந்த லீடோடைய அந்த ஆன்டி குரூப்போடைய வந்து லீட் பண்ணுறக்கூடிய ஒரு பையனாக இருக்கிறாப்புல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் கதை ஆல்மோஸ்ட் புரிஞ்சிருக்கும். 2006 நடைபெற்ற ஒரு கலவரத்தில் தனது மகன் இறந்து விட்டதாக நினைக்கிறார் அப்பா விஜய். ஆனால் மகன் உயிரோடு இருப்பதும் அவர்தான் பயங்கரவாத செயல்களுக்கு காரணம் எனவும் தெரிய வருது. இப்படி தெரிய வர அந்த சுச்சுவேஷன் தான் செம ட்விஸ்டாக இருக்குமா. இதுதான் படத்தினுடைய இன்டர்மிஷன், அதாவது இடைவேளை காட்சியாகவும் இருக்கும்னு தெரிவிக்கிறாங்க. அதன் பின் இந்த உண்மை மகன் விஜய்க்கு தெரிய வர இருவரும் சேர்ந்து கிளைமேக்ஸில் தரமான ஆக்ஷன் ட்ரீட் கொடுத்துருக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது வில்லன் டீம் பயங்கரமாக குண்டு வெடிப்புக்கு பிளான் போட அதனை அப்பா விஜயும் மகன் விஜயும் எப்படி தடுக்கிறார்கள் என்பதே கோட் படத்தின் கதை களம் என தகவல்கள் வெளியாகிருக்கின்றன. இதெல்லாம் வந்து ஒரு கெஸ்ஸிங் தான் மேக்ஸிமம் சொல்கிறாங்க. கமல் நடிப்பில் சூப்பர் ஹிட்டான ஒரு கைதியின் டைரி முதல் படத்தில் வந்து பல சர்வதேச படங்களிலிருந்து பட்டி டிங்கர் செய்யப்பட்டது தான் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் சொல்லியிருக்கிறாங்க. இதில் அப்பா விஜய் டீமில் பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல் ஆகியோருடன் மகன் விஜய் டீமில் மோகன், ஜெயராம் ஆகியோரும் நடித்திருக்கதா தெரியுது. கதை எப்படி இருந்தாலும் மேக்கிங்கில் வெங்கட் பிரபு தரமான சம்பவம் செய்திருப்பார் என ரசிகர்கள் நம்பிக்கையோடு காத்துட்ருக்காங்க. இந்த நிலையில் கோட் படத்தின் பாடல்கள் குறித்து வெங்கட் பிரபு விளக்கம் கொடுத்திருக்கிறார். கோட் பாடல்கள் சிலருக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் படத்துக்கு பார்க்கும்போது எல்லா பாடல்களும் பிடிக்கும்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. மேலும் கோட் படத்தில் பாடல்களுக்கு ரசிகர்கள் தியேட்டரில் எழுந்து நின்று டான்ஸ் ஆடுவது கன்ஃபார்ம் எனவும் கூறியிருக்காங்க. ஸ்பார்க் பாடலுக்கு ஆரம்பத்தில் அதிருப்தி தெரிவித்தாலும் ஆனால் தற்போது எல்லோரும் அதனை நல்லாக இருக்கும்படி பாராட்டி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். முன்னதாக கோட் திரைப்படம் மங்காத்தாவை விட 100 மடங்கு சிறப்பாக செய்ய வேண்டும் என அஜித் கூறியதை வெங்கட் பிரபு குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல விஜயும் இப்படத்தை பார்த்துவிட்டு வெங்கட் பிரபுவை ரொம்பவே பாராட்டியிருக்கிறாராம். விஜய் தனது படம் பற்றி இதுவரை யாரிடம் பேசாத அளவிற்கு கோட் பற்றி பேசியிருப்பதே மிகப்பெரிய வெற்றி என வெங்கட் பிரபு கூறியிருக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து நெட்டிசன்களோட கெஸ். ஸோ டபுள் ஆக்ஷன் ரோல், சாட்ஸ் டீம் கூட பின்னாடி எப்படி அந்த டெரரிஸ்டோடைய ஆக்ஷனை வந்து இவங்க முறியடிக்கிறாங்க இப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஸ்டோரி கரெக்டாக மேட்ச் ஆகுதா, அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத படம் வெளியாகிற அன்றைக்கி பார்க்கலாம். மேலும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.